வணக்கம். நியூஸ் அட் 9 வாசிப்பவர் ஜெயச்சந்திரன். பெல்வெட்டித்துறை நகரசபையின் 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பெல்வெட்டித்துறை நகரபிதா நடராஜா அனந்தராஜ் நியூஸ் அட் 9க்கு தெரிவித்தார். இன்று காலை 10 மணியளவில் நகரபிதா நடராஜா அனந்தராஜ் தலைமையில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பின் போது 4 உறுப்பினர்கள் சமூகம் அளித்து 2014ஆம் ஆண்டுக்கான பாதீட்டை ஏகமனதாக நிறைவேற்றியதாக பெல்வெட்டித்துறை நகரபிதா மேலும் தெரிவித்தார். 9 உறுப்பினர்களை கொண்ட பெல்வெட்டித்துறை நகரசபையில் 7 உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தெரிவான அதேவேளை 2 உறுப்பினர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். வடமாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குள் இருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களில் பலவற்றில் ஆளும் கட்சிக்குள்ளேயே இழுபறி நிலை தொடர்கின்றது. ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களே சிறப்பாக இயங்குகின்றன. அதன் தொடர்ச்சியாக கடந்த 17ஆம் தேதி பெல்வெட்டித்துறை நகரசபையின் 2014ஆம் ஆண்டிற்கான பாதீட்டினை பெல்வெட்டித்துறை நகரபிதா சபையில் சமர்ப்பித்து வாக்கெடுப்புக்கு விட்டபொழுது ஆளும் கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களே தோல்வியடைய செய்திருந்தனர். அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் வடமாகாண சபை முதல்வர் ஆகியோர் ஆளும் கட்சியே சபையின் பாதீட்டினை தோற்கடிப்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குள் இருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் பாதீட்டினை சபை உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இன்று பெல்வெட்டித்துறை நகரசபையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 2 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 உறுப்பினர்களும் இணைந்து பாதீட்டினை வெற்றி பெற செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெல்வெட்டித்துறை நகரசபை நகரபிதாவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் கானா ஜெயராஜா ஆகிய இருவரும் EPDP கட்சியை சேர்ந்த பீனா தெய்வேந்திரம் மற்றும் திருமதி கைலாயினி இந்திரன் ஆகிய இருவரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். கடந்த 17ஆம் தேதி வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்த 5 உறுப்பினர்களான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெல்வெட்டித்துறை நகரசபையின் உபதலைவர் சானா சதீஷ் மற்றும் உறுப்பினர்களான மயூரன் குலநாயகம் கேனா கருணானந்தராசா மற்றும் சானா பிரதீபன் ஆகிய உறுப்பினர்களை இன்றைய சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள விடாமல் சபையின் கட்டிடத்துக்கு வெளியே மக்கள் தடுத்து நிறுத்தினர். நகரசபை வாயிலில் பதாதைகளை தாங்கிய வண்ணம் நகரசபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு செல்ல விடாமல் தடுத்ததுடன் 5 உறுப்பினர்களுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருந்தனர். தமிழரசு கட்சியே தரம் கெட்டவர்களை தூக்கி எறி பதவி ஆசைக்காக நகரசபையின் அபிவிருத்தியை தடுக்காதீர் போன்ற சுலோகங்களை தாங்கியிருந்த மக்கள் நகரசபை உறுப்பினர் குலநாயகம் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் போன்றவர்களுக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பிய வண்ணம் இருந்தனர். அது வேண்டாம்
நடக்க போகுது. இதுல 9 பேரை அது எதிர்கட்சி அரசாங்க கட்சியை சேர்ந்தவர் உட்பட 9 பேரை கலந்து கொள்ள அனுமதிக்கும். அந்த செல்வ வளத்தை அநியாயம் பண்ணி போட்டுருக்காங்க. மான கட்சி கூட்டமே போட்ட நேரம் இப்படி போட்டுக்கலாம். எலெக்ஷன் கேட்கல மட்டும் வந்து வீட்டுல ஐயா ஐயா பிச்சைக்காரனை விட கேவலமா இருக்கிறீங்க. அனந்தராஜ் வந்து என்ன குற்றம் செய்யாருன்றதை சொல்லுங்க, நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நாங்களே தூக்கி அறிக்கிறோம். அவரு அனந்தராஜ் கவர்மெண்ட் வந்து என்ன குற்றம் செய்தார் அதை நிரூபிங்க, அதை சொல்லுங்க. நாங்களே தூக்கி அறிகிறோம். நவரசாய்க்கு உட்பட்ட அத்தனை மக்கள் அனந்த அவ்வளோ மக்கள் தான் நிற்கிறோம். அந்த சங்கத்தில் தான் நிற்கிறது இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த வெல்வெட்டுத்துறை நகர சபையின் 5 உறுப்பினர்களை பாதீட்டு விவாதத்தில் பங்கு பெற்றவும் வாக்களிப்பில் பங்கெடுக்க விடாது தடுத்த மக்களிடம் ஏன் ஏனைய 5 உறுப்பினர்களையும் தடுக்கிறீர்கள் என வினாவியதுடன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை தடுப்பது நியாயமா, அது ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடு இல்லையா என News@9க்காக வினாவிய போது மக்கள் இவ்வாறு தெரிவித்தனர். எங்களுக்கு வந்து மொத்தமாக இந்த வெல்வெட்டுத்துறை பிரதேசத்துக்கு வர அபிவிருத்தி எல்லாத்தையும் இந்த கூட்டமைப்புக்கு இருக்கிறார்கள் இவியல் ஒரு கொஞ்சம் பேர் 4-5 பேர் அதை புறக்கணித்து வராமல் பண்ணுறதுக்கு வழி செய்யணும். அவைகள் அந்த பதவி ஆசைக்காக இதை குழப்பி அடித்து தாங்கள் இதுக்குள்ளே வர்றதுக்காக இந்த பட்ஜெட்டை குழப்பி தாங்கள் வர வேணுமென்று நினைச்சு தான் இந்த பட்ஜெட்டை நிப்பாட்டுறதுக்கு திட்டம் போடணும். திட்டம் போட்டு அதில் பதவியில் இருக்கிறாளையும் விளத்தி தாங்கள் உள்ளே வர்றதுக்காக இந்த வேலையில் செய்யணும். அதை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஊர் அபிவிருத்தி அடையணும். யார் வந்தாலும் எங்களுக்கு ஊர் அபிவிருத்தி அடையணும். ஆனால் ஒரு தடவை குழப்பி இவியல் வந்து செய்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. ஆனால் இவியல் மாற்ற போயினோம்னு தெரிஞ்சு நாங்கள் மாவை சேனாராயோட போய் கழிச்சு நாங்கள் கதைக்குள்ளே தாங்கள் கட்சியுடைய நடவடிக்கை கொண்டு சொன்னேன். பிறகு கட்சி கூட என்ன செய்தினோம், தாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கணும், ஒரு கட்சிக்குள்ள உள்ளது ஒரு கட்சி தோற்கடிக்கக்கூடாது கூட சொல்லி அனுப்போம். அதே நேரத்தில் இந்த குலநாயகமாக ஒளிமை சொல்லினோம், நாங்கள் இதுதான் எங்களுக்கு ஒரு பதவிக்கு வரக்கு ஒரு சந்தர்ப்பம், இதை விட்டால் வேறு வழி இல்லை, நாங்கள் தோற்கடிப்போம். அதே இடத்துல மாவசேனாவுக்கு முன்னாலேயும் CVK ஞானத்துக்கு முன்னாலே சொன்னவேன், அதே சுரேஷ் பிரேமச்சந்திராவுக்கு முன்னாலே சொன்னவேன். சரி என்றோட்டுவே வந்துட்டோம். வந்துட்டு இப்படி அப்புறம் அடுத்தது கூட்டம் போட்டுட்டு நாங்கள் என்ன செய்தோம், 11 சங்கங்கள் அபிவிருத்தி சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள், கோயில்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அவியல்
அங்கே மற்றவர்களாக இருக்கிறோம் சேர்ந்து வேன் பிடிச்சு கொண்டு போய் 24ஆம் தேதி இந்த தலைவர் பேரெல்லாம் பவனியாக்கு வரையும் தெரிஞ்சு அவியட்டம் அதான் தொண்டனாறு பொலியண்டி வல்லத்துறை ஆகியோட எல்லாம் நாங்கள் விளையாட்டு கழகங்கள் களத்தொழிற்சங்கங்கள் வாசியசாலைகள் எல்லா கிராம அபிவிருத்தி அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து கோயில் அபிவிருத்தி சாலைகள் எல்லாமே சேர்ந்து 500 பேர் நாங்கள் வேன் பிடிச்சு கொண்டு போய் எங்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்று நினைச்சு தான் நாங்கள் இங்கே வவுனியாக 90 மைலிருந்து வல்லத்துறையிலிருந்து வவுனியாக 90 மைலிருந்து கொண்டாங்க ஒரு நாள் முழுக்க அங்கே போய் கேட்டால் விக்னேஸ்வரையாக்கு இதுக்கு முதல் நாங்கள் விக்னேஸ்வரையாக்கு நல்ல ஒரு அவருக்கு தான் இந்த மகஜன் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம் உண்மையிலே ஒரு நேர்மையான நியாயவாதி எங்களை மக்களை காப்பாற்றி வழிநடத்தக்கூடிய ஒரு ஆள் விக்னேஸ்வரன் ஐயா அவர் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தந்தார் தான் இது கண்டிப்பாக கூட்டாளி போல காட்சி உங்களுக்கு நல்ல நடிகர் தருவேன் அப்படி ஒரு கட்சிக்குள்ளே இருந்து ஒரு அடியாக தோற்கடிக்க இயலாது அதுக்கு நான் கண்டிப்பாக நான் விட மாட்டேன் நல்ல ஒரு முடிவு நல்ல நடிகர் நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு தருவோம் எங்களுக்கு சொல்லி வாக்களித்து அளித்தவை அதுக்கு பிறகு தோற்கடிப்போம் என்று பேப்பரில் வந்த பிற்பாடு தான் நாங்கள் வவுனியாவுக்கு 90 மைல் கடந்து இந்த 11 அமைப்புகளும் கொண்டாங்க அங்கே இல்லை முடிக்கிறேன் இன்னும் இருக்குது அப்போ அங்கேருந்து போனோன்னா விக்னேஷ் ஐயா கட்டோம் உங்களது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று விக்னேஷ் ஐயா எங்களுக்கு சொன்னார் அதுக்கு பிறகு சம்பந்தனையாவியல் இருக்கிறவர்கிட்ட போனோம் சம்பந்தையா சொன்னார் என்னென்னு கேட்டார் கேட்டு போட்டு சொன்னார் தலைவர்கிட்ட அவர்கிட்ட மகஜர் கொடுத்துட்டு அவரை கேட்டோம் இதுக்கு என்ன நடவடிக்கைன்னா மாவை விரட்டு மட்டும் சொன்னார் அப்போ மாவை எங்களை கண்டுட்டு யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வரேன்னு போனவர் திரும்ப வந்து சொன்னார் எங்களை பார்த்துட்டு இது நாங்கள் நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு சொன்னார் நான் சொன்னேன் பில்லை நடவடிக்கை எடுத்தா பிறகு நேற்று பார்த்தீங்க எப்போ கூட்ட நாங்கள் தோற்கடிக்க போகிறோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் நடவடிக்கை என்ன திரும்ப கேட்டோம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தாச்சு நாங்களே என்ன சாக சொல்கிறீங்களோ தூக்கப்படுத்த சொல்கிறீங்களோ நீ என்ன எல்லாத்தையும் சுட சொல்கிறீங்களோ நீங்கள் மக்களாக போய் முட்டி போது எப்படியோட சொல்லுங்க சொல்லி மாவை செயலாளர் அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்தார் அதன் பிரகாரம் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த தோற்கடிக்க வாரங்களை மறைச்சு நாங்கள் மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஓட்டு போட்டது உங்களோட தலைமை பதவிக்காக உங்களோட வகைக்காக நல்ல ஒரு சேவை செய்கிற தலைவரை நாங்கள் கடைசியிலே மாற்ற மாட்டோம்னு சொல்லி நாங்களாம் மறைச்சு இந்த 11 சங்கங்கள் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் அமைப்பு வவுனியா போனாங்கள் வழியாக காய்ச்சிப்பட்டு வந்து நாங்கள் அவிட கதையிலே எங்களுக்கு திருப்தி அளிக்க இல்லை அதான் இந்த போராட்டம் செய்கிறோம் அது நாங்கள் மக்களால் தெரியப்பட்டவர் அதாவது இந்த அந்த மாதம் மக்களால் அறியப்பட்டவர் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடத்தால் நாங்கள் என்ன செய்வோம் இல்லாட்டி அந்த ஆள் இருக்கிற நாங்கள் ஒத்துக்கொள்வோம் வேறு ஆக்கள் இருக்க விடவும் மாட்டோம் நாங்கள் அதோடைய தான் இன்றைக்கு பஸ்கரி வைக்கிறோம் மக்களால் தெரியுற நினைச்சுடனே மாற்றுறதுக்கு எவராலும் முடியாது இன்றைக்கெல்லாம் செய்கிறதெல்லாம் சரி அப்படி அவரை மாற்ற முடியாது அவரில் இன்னும் பிள்ளை இருக்குன்னு சுட்டி காட்டி மக்களால் அவரை விழுத்து இல்லாமலேயே சும்மா விழுத்த முடியாது ஐயா ஆனபடியாக மக்கள் தீர்வுக்கு விடுங்கோ எல்லாரும் இதுக்கு எதிர்க்கிற ஆக்களாருன்னு மக்களை விட்டு அவர்களே என்ன குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை எடுத்து சொன்னால் நாங்களே அவர்கள் வெளுத்துவோம் மற்றபடி சும்மா விழுத்துறோம் பேச்சுகள் தான் சியால் வந்து வரவு திட்டம் வந்து முட்டாக தோற்கடிக்கப்படையலாய் ஏனென்றால் வரவு தோற்கடிக்கா நம்பிக்கையில் அப்படி கொண்டு முன்னுக்கு தோற்கடிக்கலாம் வரவு முன்னுக்கு இல்லைண்டா வரவு பின்னுக்கு தோற்கடிக்கலாம் வரவு திட்டத்துக்கும் இவியல் வந்து எதிர்த்து ஒரு கட்சியிலேருந்து எதிர்த்து வாக்களிக்கிறத மக்களாகிய நாங்கள் கடைப்பட்டுமே விரும்ப மாட்டோம் இதுதான் எங்களோட கொள்கை இதான் மக்களோட கொள்கை இப்போ வந்திருக்கு இது எங்களோட இந்த வெள்ள நவரச அத்தனை பிரதேசம் வந்திருக்கு தமிழக ஒற்றுமைக்காக பதவிக்காக ஒரு சில பேர்ட்ட பதவிக்காக வீணாக எல்லாரையும் துன்புறுத்தி எல்லாரையும் புண்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் வந்து அனந்தராஜ் வந்து நல்ல மாதிரி செய்கிறார் அவருடைய பதவி எங்களுக்கு தேவை எங்களை தொண்டநாட்டிலேருந்து பொலுவண்டி மட்டும் எங்களை மக்களுக்கு தேவை தயவு செய்து தமிழம் அந்த செல்வநாயகத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ் கூட்டணியை ஒரு சில பேர் வந்து தங்களோட பதவிக்காக கேவலப்படுத்திக்கணும் ஒரு குற்றத்தை நிரூபிக்கட்டும் இந்த 5 பேரும் வந்து எதிர்த்து நிற்கிற 5 பேரும் வந்து ஒரு குற்றத்தை நிரூபிக்கட்டும் நாங்கள் அதுக்கு பிறகு எல்லாரும் சிந்திச்சு செய்யலாம் மெம்பர்ஸ் அதாவது ஆதரவான வாக்களை விட்டு எதிர்ப்பான வாக்களை விட மாட்டோம் குலநாயகத்தின் தலைமையில எதிர்க்கணும் குலநாயகத்தின் ஆதரவோட வந்து எதிர்க்கணும் குலநாயகம் வந்து எங்கிற ஊர் மக்களோட வந்து ஒரு நாள் கழிச்சாரா ஆல்ரெடி ஒரு நிதி உதவி கேட்டாரா ஆல்ரெடி எங்களை மக்கள் தான் குலநாயகங்களை அவர் கேட்டாரா குலநாயகம் அவர் என்னதுக்காக எங்களை இதில் வந்து செலவுறார் குலநாயகம் மயூரன் கர்ணாந்தராசா சதீஷ் இவ்வளவு பேரும் தான் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் சிவாயில் அப்போ இவ்வளவு பேரையும் இந்த மக்கள் விடாது எப்படித்தான் அதாவது பெரும்பான்மையான ஒரு நிறைவான வாக்கில் வந்த ஒரு தலைவரை இவியல் நிராகரிக்கிறது அது நாங்கள் ஏற்கப்படாது
அதனைத் தொடர்ந்து 4 உறுப்பினர்களின் ஆதரவுடன் 2014ஆம் ஆண்டுக்கான பாதீட்டை ஏகமனதாக நிறைவேற்றிய பின்னர் வெல்வெட்டுத்துறை நகரபிதாவை அவரது அலுவலகத்தில் News@9க்காக சந்தித்து வெல்வெட்டுத்துறை நகரபிதா அவர்களே, உண்மையில் உங்களது சபையில் எழும் முரண்பாடுகளுக்கு என்ன காரணம் என தெரிவிக்க முடியுமா? எங்களுடைய வெல்வெட்டு நகராட்சி மன்றம் 2011ஆம் ஆண்டு பதவியேற்ற பொழுது திரு சிவாஜிலிங்கம், திரு குலநாயகம் ஆகியோர் சுழற்சி முறையில் தமக்கு பதவி தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக எனக்கு அழுத்தங்கள் கொடுத்து வந்த நிலையிலும் எங்களுடைய ஏனைய மற்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் இந்த 2 ஆண்டுகளை மிகச் சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம். எல்லாருடைய ஆதரவுடனும் அரசு ஆதரவு, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எங்களுடைய சபை நிதியிலிருந்து சுமார் 80 கோடி ரூபாய்க்கான நிதியை கொண்டு நாங்கள் அபிவிருத்தியை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இது தனது ஒரு தலைவருடைய முடிவண்டு இல்லாமல் என்னுடைய மக்களினுடையதும் எங்கள் உறுப்பினருடைய ஆதரவோடு நாங்கள் செய்த ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைகள், பட்ஜெட்டை தோற்கடித்தல், இந்த முறை தமிழிசை கட்சி பொதுச் செயலாளர் இந்த பட்ஜெட்டை தோற்கடித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் கூட நிர்வாக செயலாளர் குலநாயகம் அவர்கள் அதையும் மீறி தானே இந்த வரவு திட்டத்தை எதிர்ப்பதாக முன்மொழிந்து அவர் எந்த விதமும் காரணங்களையும் குறிப்பிடவில்லை. பொதுவாக பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு காரணம் குறிப்பிட்டு குறைபாடுகள் திருத்தப்படாவிட்டால் தான் அது தோல்வி அடைய வேணும், அது நிராகரிக்கப்பட வேணும். ஆனால் திரு குலநாயகம் அவர்கள் எந்தவித காரணமும் சொல்லாமல் தலைவரை பிடிக்கவில்லை என்றும் தன்னை பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வெளிவருவதாகவும் குறிப்பிட்டு ஒரு பொய்யான கதைகளையும் கூறி இந்த பட்ஜெட்டை நிராகரித்தார்கள். இதில் ஊடகங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இவர்கள் நடக்கின்ற நடவடிக்கைகளை ஊடகங்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்றன. ஊடக மொழி சொல்ல போனால் அது நாங்கள் வாட்ச் டாக்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு காவல் நாய்கள், இது நாய்கள்ன்றது இதில் ஒரு மோப்பம் பிடித்து கொண்டு திரிகிறதுக்காக ஊடகங்கள் அவர்கள் எங்கே இருந்தாவது யார் மூலமாவது அல்ல எங்களிடமிருந்து எங்களுடைய உறுப்பினரிடம் கேட்பார்கள். அதை கொண்டு அவர்கள் செய்திகளை சோடிப்பார், செய்திகளை வடிவாக விரித்து எழுதுவார்கள். தலைப்பிடுவது கூட ஊடகங்கள் தான். அதுக்காக குலநாயகம் அதை வைத்துக் கொண்டு இந்த பட்ஜெட்டை தோற்கடித்த என்றது மனிதாபிமானமற்ற முறை. இதை நாங்கள் ஏற்கவும் இயலாது. இன்றும் கூட நேற்று முன்தினம் சம்பந்தன் அவர்களும் கௌரவ சம்பந்தன் அவர்களும் கௌரவ மாவை சேனாதராஜா அவர்களும் கூட கடுமையாக இதை எதிர்ப்பவர்களுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுப்பவுடன் உறுப்புரிமை நீக்கப்படும் என்று கூறிய பின்னர் இங்கே இருக்கின்ற இன்னொருவர் தமிழ் கட்சியில் மிக உன்னதமான பதவியில் இருப்பவர் எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், கட்சி அப்படித்தான் முடிவெடுக்கும், நீங்கள் அவரை வெளியேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுங்கோ. இந்த செய்தி எனக்கு தேன் போல இனிக்க வேண்டும், உடனடியாக நீங்கள் அன்றைக்கு 10:15 மணிக்கு இந்த செய்தி எனக்கு சொல்ல வேண்டும் என்று நேற்று கூட எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று இந்த நிலை ஊருக்குள்ளே பரவலாக எதிர்ப்ப அலைகளை தோற்றுவித்த பொழுது பிரதேச வேறுபாடு இல்லாமல் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு அந்த எதிர்ப்பாளர்களை உள்ள விடாமல் செய்ததற்கும் எனக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் மக்களுடைய உணர்வுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்சியும் வெல்வெட்டுத்துறை நகராட்சி மன்றத்துக்குள்ளே கால் வைத்து தமது சார்பில் எந்த வேட்பாளர்களையும் நியமிக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் இப்பொழுது தீர்மானித்திருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டில் எனக்கு இதுவரை காலம் வழங்கி வந்த ஒத்துழைப்பை, ஆதரவை ஊடகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 2014ஆம் ஆண்டிற்கான பாதீடு இன்று கூடிய சபையால் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? அவ்வாறு நிறைவேற்றப்பட்டால் எவ்வாறு என நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? பட்ஜெட் ஏகமனதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய 2 உறுப்பினர் ஆதரவுடனும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவுடனும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எங்கள் 9 பேரில் 5 பேர் இன்றைக்கு வராமல் இருக்கணும். திருவிழையில் சம்பந்தன் அவர்கள் ஒரு இப்படியான கடுமையான அறிவித்தலை போட்டதால் அவர்கள் வராமல் இருந்திருக்கலாம். ஆகவே அது பெருந்தன்மையாக வராமல் இருந்ததுக்காக நான் அவர்களுக்கு நான் நன்றியறில் கூறிக்கொள்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 5 உறுப்பினர்கள் இன்று காலை தொடக்கம் இன்றைய சபை நடவடிக்கையிலும் பாதீட்டின் விவாதத்திலும் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள போதும் 5 உறுப்பினர்களையும் சபையில் கலந்து கொள்ள விடாமல் மக்கள் வாயிலேயே தடுத்துள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக கோஷங்களையும் பதாதைகளையும் சுமந்தவாறு உள்ளனர். சபையின் உறுப்பினர்களை சபை நடவடிக்கையில் பங்கு பெற்று விடாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்?
இது எனக்கே தெரியாத அளவில் நேற்று பின்னிருந்தால் எனக்கு தெரியும். இவ்வாறான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நேற்று தான் தெரியும். எனக்கு ஆர்ப்பாட்டம் தெரியும். எனக்கு அவர் கடிதம் மூலம் அறிவித்திருந்தார்கள். ஒரு 50 பேர் கையெழுத்து வச்சு நாங்கள் உங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்து நாங்கள் இந்த நியாயத்தை கேட்க போகிறோம். நான் சொன்னால் அதுக்கு நான் ஒப்புக்கான நீங்கள் எங்களுடைய நடவடிக்கையை குழப்பக்கூடாது, மற்ற பொதுமக்களை பொது போக்குவரத்தை பாதிக்காமல் நீங்கள் செய்கிறதில் எனக்கு இந்த ஆட்சேபம் நான் சொன்னேன். இது முழுக்க முழுக்க பொதுமக்கள் 11 பிரதிநிதிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கையெழுத்து வச்சு எனக்கு தந்திருக்கணும். அதன்படி அவைகள் செய்ததற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தலைமை தாங்கும் மன்றங்களின் வரவு செலவு திட்டமே பெரும்பாலும் தோல்வியுற்று வருகிறது. இது ஒரு வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தலைமையிலான ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினரை ஓரம் கட்டும் முயற்சி என பார்க்க முடியுமா? இதொரு தவறான கருத்து என்னென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எல்லா கட்சிகளையும் சேர்ந்தது. இதில் தமிழ் கட்சி நான் கூட தந்தை செல்வாவுடன் எத்தனையோ கூட்டங்களை நான் பேசியிருக்கிறேன். எங்களோட துறையிடங்களோட நாங்கள் மணற்காடு போக்குவரத்து வரைக்கும் போயிருக்கிறோம். தமிழ் கட்சியோட ஆயுள் கால அங்கத்தவர் அவர் என்னுடைய பெயரை குலநாயகர்கள் வெட்டி வேறொரு பெயரை போட்டதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்னை பற்றி கேள்விப்பட்ட வகையில் தன்னுடைய பட்டியலினூடாக என்ன போட்டதிலிருந்து இந்த தமிழ் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்களுக்கு என் மீது கொஞ்சம் கோபம் என்றால், குலநாயகத்தை நாங்கள் சேமன் ஆக்கையில் என்ற உடனே திரு CVK சிவஞானத்துக்கு என்னில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஈழமக்கள் இப்போ தமிழ் கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சில தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றதுக்காக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சாடுகின்ற நிலையை ஒன்றை இப்போ எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அது காலப்போக்கில் அவர்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவாக வரும். அந்த சபையில் அப்படி அவர்களுடைய ஆதரவோடு இருக்கிற சபைகளை முடக்குவதும் அதை இல்லாமல் செய்வதும் அவர்களுடைய நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 2 உறுப்பினர்களுடன் இணைந்து இன்று பல்வெட்டுத்துறை நகரசபையின் பாதீட்டை வெற்றி பெற செய்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் பொன்னுத்துறை தெய்வேந்திரனை நீங்கள் ஏன் பாதீட்டை ஆதரித்தீர்கள் என கேட்டோம். காரணம் என்னென்னா, நாங்கள் எப்பவும் மக்களது நலனில் இருந்தால் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது. கட்சியும் அப்படித்தான், உறுப்பினராகிய நாங்களும் அப்படித்தான். தலைமைப்பிடத்தின் இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே ஒரு கட்டுக்கோப்புகளை நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவற்ற பணிக்கெல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்கிறது எப்போவும் டக்ளஸ் தேவனம் தான். அடுத்து இந்த பட்ஜெட் இப்போ கூட்டமைப்பு அவியலுக்குள்ள உள்ள சில தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள உள்ள அவியலுக்குள்ளோட முரண்பாடு, அதுக்காக மக்கள் இந்த அபிவிருத்தியில் பாதிக்காத அளவுக்கு தான் நாங்கள் எப்போவும் மக்கள் இந்த நிலையிலிருந்து போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கான உரிய நடவடிக்கையில் தான் மக்கள் இந்த நிலையில் இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஒழிய கருத்து வீடு தனிப்பட்ட கோபங்களை நாங்கள் எப்பவும் சபையில் பொதுமக்கள் இந்த ரீதியில் முடிவுகளுக்கு நாங்கள் காட்டிக்கொள்றதல்ல. பல்வெட்டுத்துறை நகரசபை உறுப்பினராக இருந்து பின்னர் மாகாண சபைக்கு தெரிவான சிவாஜிலிங்கம் மீது பல்வெட்டுத்துறை நகரசபையின் முரண்பாட்டுக்கும் தொடர்பு இருப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை மறுத்த அவர் News@9க்கு அது தொடர்பில் இவ்வாறு தெரிவித்தார். பல்வெட்டுத்துறை நகரசபையின் வரவு செலவு திட்டத்தினுடைய 2வது தடவையாக வாசிப்பு இன்றைய தினம் காலை 10 மணிக்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1வது தடவையாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக 5 வாக்குகளும் ஆதரவாக 2 வாக்குகளும் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் EPDP உறுப்பினர்கள் நடுநிலை வைத்திருந்தார்கள். இன்றைய கூட்டம் நடைபெற இருந்த பொழுது அந்த 5 உறுப்பினர்களும் இன்று காலை 9:15 மணி அளவிலே வெள்ளவெட்டுத்துறை நகரசபைக்கு சென்ற பொழுது வெள்ளவெட்டுத்துறை நகரசபை தலைவர் திரு அனந்தராஜனுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலரால் அவர்கள் தாக்குதலுக்கான முயற்சிகளை எடுத்து அவர்களை தள்ளி கதவை பூட்டி வைத்து அவர்களை நுழைய விடாமல் செய்ததை தொடர்ந்து அவர்கள் 5 பேரும் வெள்ளவெட்டுத்துறை போலீஸ் நிலையத்திலே வந்து முறைப்பாடு செய்வதற்காக காத்திருந்து முறைப்பாட்டை பதிவு செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பதாக தகவல் அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நான் வெள்ளவெட்டுத்துறை போலீஸ் நிலையத்தினுடைய தற்காலிக பொறுப்பதிகாரியையும் வெள்ளவெட்டுத்துறை பகுதிக்கு பொறுப்பான பருத்தித்துறை ASP உதவி போலீஸ் அத்தியட்சகரையும் சந்தித்து அது எந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் வெள்ளவெட்டுத்துறை நகரசபை தலைவர் உபதலைவர் உட்பட அது எந்த கட்சியைச் சேர்ந்தவர் இருந்தாலும் 9 பேரும் தங்களுடைய அந்த வரவு செலவு திட்ட விவாதத்திலே கலந்து கொள்வதும் வாக்களிப்பதற்கான உரிமையை போலீஸார் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. போலீஸ் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 5 பேரையும் செல்லுமாறு கூறிவிட்டு நானும் என்ன நடக்கின்றது என்று அந்த இடத்துக்கு சென்ற பொழுது மீண்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். போலீஸாராலும் அவர்களை உள்ளே அனுமதிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் மீண்டும் 9:40 அளவிலே நான் வந்து வெள்ளவெட்டுத்துறை போலீஸ் நிலையத்திலே அமர்ந்திருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர்
ஏஎஸ்பி அவர்களை சந்தித்து பாதுகாப்பை அவர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து அவர் அந்த இடத்திலே அங்கிருந்து தொலைபேசி மூலம் அந்த பதில் பொறுப்பதிகாரிக்கு உத்தரவை வழங்கினார். இந்த 5 பேரையும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்குங்கள், உரிய ஒழுங்குகளை செய்து விடுங்கள், இல்லை என்றால் அந்த கூட்டத்தை ரத்து செய்வதற்கு முயற்சி எடுங்கள் என்று. ஆனால் அவர் 10 மணி தொடர்ந்து ஆகியும் அந்த பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையிலே காலை 10 மணி 20 நிமிஷம் அளவிலே வெள்ளடுத்துறை நகரசபையினுடைய தலைவர் திரு அனந்தராஜ் அவர்கள் வெளியிலே வந்து ஆதரவாளர்களுக்கு வரவு செலுத்துடன் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார். 4 பேர் 4 வாக்குகள் ஆதரவாகவும் எதிராக எந்த வாக்கும் அளிக்கப்படவில்லை என்றவுடன் அவர்களிலே ஒரு சிலர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த 5 உறுப்பினர்கள் நான் சொன்னேன், நீங்கள் இனிமேல் அதிலே இருந்து நிற்பதிலே பிரயோசனம் இல்லை, நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் 5 பேரும் தாங்கள் இது சம்பந்தமாக வெள்ளடுத்துறை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று வந்து முறைப்பாடு செய்த காரணத்தால் உதவி போலீஸ் அத்தியட்சருக்கும் தற்காலிக போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் இவ்வாறு நீங்கள் இது சம்பந்தமான உயர் அறிக்கைகளை நீங்கள் உயர் மட்டத்துக்கு அனுப்பி வையுங்கள், அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றேன். குறிப்பாக கடந்த ஆண்டு 1.5 லட்சம் ரூபா மாட்டிறைச்சி கடையிலே ஒரு உறுப்பினர் லஞ்சம் வாங்கினார் என்று 100 ரூபா முத்திரையை ஒட்டி கொடுத்து அந்த 100 ரூபா அந்த 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். அந்த உறுப்பினருடைய அந்த வாங்கிய அந்த பற்றிச்சீட்டை நகரசபை தலைவர் தான் கிழிச்சு வீசியிருக்கின்றார். ஆகவே அந்த கிழிச்சு வீசிய பற்றிச்சீட்டை தான் கிழித்து வீச என்று இந்த பிரச்சனை சம்பந்தமாக கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, திரு அனந்தராஜ் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பால் உள்ளூராட்சி துறையிலே அனுபவம் பெற்ற திரு CVK சிவஞானம் அவர்கள் தலைமையிலே அவரை ஒரு குழுவாக நியமித்து எல்லா உறுப்பினர்களுடைய வாக்குமூலங்களும் பெறப்பட்ட பொழுது திரு நகரசபை தலைவர் திரு அனந்தராஜ் அவர்கள் தான் அந்த பற்றிச்சீட்டை கிழித்து வீசியதன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு தடயங்களை அளித்ததற்கான குற்றத்தை அவர் செய்திருக்கின்றார். இதுபோன்ற நிலைமையிலே தான் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியும் வரவு செலுத்திருந்த வாக்களிப்பு தோற்கடிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இவர்களை வாக்களிக்க செல்ல விடாமல் தடுத்து ஒரு நாடகத்தை ஆடி ஜனநாயக விரோத நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு ஒரு கேலிக்கூத்து நடவடிக்கைகளை செய்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதன் பின்னர் வெல்வெட்டுத்துறை நகரசபையின் உபதலைவர் சதீஷிடம் News@9க்காக தொடர்பு கொண்டு ஏன் நீங்கள் கடந்த 17ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டை நிராகரித்தீர்கள் என கேட்டோம். செலவு திட்டத்துக்கு எமது 9 உறுப்பினர்கள் அழைக்கப்பட்ட வேளையிலும் எமது உறுப்பினர்கள் 5 பேர் இந்த கூட்டத்துக்கு சமூகம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த 5 உறுப்பினர்கள் இந்த கூட்டத்துக்கு சமூகம் அளிக்க முடியாமல் போனதுக்கு நான் எமது தமிழ் தேசிய கட்சிக்கு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன். மற்றது இந்த வரவு செலவு திட்டம் ஏன் தோற்கடிக்கப்பட்டது, முதலாவது தரம் ஏன் தோற்கடிக்கப்பட்டது என்பதற்கு இந்த 2வது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டம் 2வது நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த காரணமே இந்த காரணத்துக்கு இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிப்பதற்கு காரணம் என்று நான் கூறி, இப்படியான அயோக்கியமான விடயங்கள் செய்வது இந்த வெள்ளடுத்துறை மண்ணிலே நாங்கள் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்று நான் கூற விரும்புகின்றேன். இப்படியான ஒரு இழிவுச் செயல், அதாவது ஒருத்தருக்கு வாக்களிக்கிற உரிமை என்பது மக்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதே மாதிரி நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் இந்த வெள்ளத்துறை நகரசபை அதாவது வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் வாக்களிக்க உரிமை மறுக்கப்பட்டது. இது ஒரு பாரிய குற்றம் என்றும் இந்த குற்றத்தை இந்த அனந்தராஜ் அவர்களே செய்தார் என்றும் நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யுத்தம், அதன் தொடர்ச்சியான பொருளாதார தடை, அதனால் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த எமது மக்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அதனை நமது உள்ளூர் தலைவர்களே ஆளவும் கூடிய நிலை ஏற்பட்டதும் மக்கள் பெரிதும் அதனை நம்பினார்கள். ஆயினும் மக்களின் எதிர்பார்ப்பை பல உள்ளூராட்சி சபைகள் ஏமாற்றியே உள்ளது. நிதியினை கொண்டிருக்கும் பல சபைகளில் எழுந்துள்ள அதிகார போட்டி மற்றும் உட்கட்சி முரண்பாடு என அதற்குள் சிக்குண்டே காலம் கடத்தப்படுகிறதே தவிர நல்லாட்சி நோக்கி நகர வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதனை News@9 நேர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. உட்கட்சி முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டு உள்ளூராட்சி மன்றங்கள் வினைத்திறனுடன் செயற்பட்டால் மட்டுமே
பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவேனும் ஆறுதலும் உள்ளக அபிவிருத்தி வேலைகளையும் செய்ய வாய்ப்பு ஏற்படும் என்பதனை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு News@9 சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. இத்துடன் News@9 நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு News@9 டான் யாழொலியில் நேர்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து டான் நியூஸ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து News@9 பார்க்கலாம். வணக்கம்.